வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. உயிர்ப்பு ஞாயிறு என்றால் என்ன என்பதையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் தெரிந்து கொள்வோமா? வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். இயேசு பெருமான் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் மரணத்திலிருந்து உயிர்த்ததை குறித்து கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படும் நாள் தான் உயிர்ப்பு ஞாயிறு, அதாவது ஈஸ்டர், ஆண்டவரின் விண்ணேற்றம் என்றும் கூறலாம். இயேசு இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் விடியற் காலையில் பெண்கள் சிலர் அவருடைய கல்லறையில் பூசுவதற்கென நறுமண பொருட்களை கொண்டு சென்ற போது கல்லறையில் மூடியிருந்த கல் புரட்டப்பட்டு கல்லறை வெறுமையாக இருக்க கண்டார்கள். மத்தேயு 28:17, மார்க் 16:1, லூக்கா 24:1, யோவான் 2:1. அப்பொழுது ஆண்டவரின் தூதர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் அமர்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்ததாக அவரை கண்டவர்கள் கண்டவுடன் கலக்கமுற்றனர். அப்பொழுது அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்களா? எனக்கு தெரியும், அவர் இங்கே இல்லை. இயேசு அவர்கள் கூறியபடியே அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை பார்த்துவிட்டு நீங்கள் விரைந்து சென்று இறந்த இயேசு அவர்கள் உயிர்ப்புடன் எழுப்பப்பட்டார் என்ற சீடருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயே போய் கொண்டிருக்கிறார், அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள் என்று விரைவாக புறப்பட்டு செல்லுங்கள் என்று விண்ணவர் கூறியவுடன் அவர்கள் முதலில் பயந்தாலும் அதே வேளை பெருமகிழ்ச்சி உற்றவர்களாக அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்களுக்கு எதிரில் தோன்றிய இயேசு அவர்களை வாழ்த்தினார். அதனை கண்ட பெண்கள் அவருடைய காலடியை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது காவல் வீரர்களுள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருவிடம் கூற, அவர்கள் ஆலோசனை செய்து படை வீரர்களுக்கு மிகுதியாக பணத்தை கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடி சென்று விட்டனர் என்று சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்துக் கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லி கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதர்களிடையே பரவி இருக்கிறது. ஆனால் சாவினையே வெற்றி கொண்டு உயிர் பெற்றெழுந்த இயேசு 40 நாட்கள் தம் சீடர்களுக்கு தோன்றினார். அதனை தொடர்ந்துதான் இயேசு விண்ணேற்றம் அடைந்தார் என்று கூறப்படுகிறது. முதலில் விண்ணேற்றம் அடைந்த இச்செய்தியை பறைசாற்றும் பணியை முதலில் பெண்களுக்கே கொடுத்தார். பெண்களை பெருமைப்படுத்தும் இயேசுவின் பண்பை அவரது உயிர்ப்பு நிகழ்வின் வெளிப்படும். இயேசுவின் பாடுகள் மற்றும் இயேசு இறந்த பிறகு ஆண் சீடர்கள் அனைவரும் ஓடிவிட பெண்கள் மட்டுமே இறுதி வரையில் அவருடன் இருந்தனர். இறந்த பின்னும் அவரது உடலை நல்லடக்கம் செய்யும் பணியில் அவர்களே ஈடுபட்டனர். அன்பானது இறப்பினையும் வெல்லும் என்பதை போல அவர்களது பேரன்புக்கு பரிசாக உயிர்த்த இயேசு முதலில் பெண்களுக்கே காட்சி தருகிறார். அப்பெண்களின் அன்னை மரியாவும் ஒருவர். இயேசுவின் அன்பின் ஆழத்தை அறிந்த அனைவரும் இயேசு உயிரோடு நம்முடன் வாழ்கிறார் என்று நம்ப வேண்டும். பெண்மையை போற்றிய நாயகனே இறைவா, உமது உயிர்ப்பின் முதல் சாட்சிகளாக பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பெருமைப்படுத்தினீர். உமக்கு நன்றி கூறுகிறோம். எனவே நாமும் பெண்களை மாண்புடன் நடத்த வேண்டும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நன்றி.